ஹலோ எவ்ரியான், நான் உங்கள் கண்ணம்மா. என்னைக்காவது நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏன் மற்றவங்க மாதிரி இல்லை? நம்ம ஏன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கோம்? நம்ம ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஓவர் திங்க் பண்ணுறோம்? நம்மளோட ஸ்கின் டோன் ஏன் இப்படி இருக்குது? நம்ம ஏன் இவ்வளோ ஸ்கின்னியாக இருக்கோம்? நம்ம ஏன் குண்டாக இருக்கோம்? நம்ம ஏன் இப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கோம்? இல்லை நம்ம ஏன் இப்படி எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கோம்? ஏன் நம்மளால் எல்லார் மாதிரியும் இருக்க முடியல? எல்லாரும் பண்ணுற சில விஷயங்களை நம்ம ஏன் வேறு மாதிரி பண்ணுறோம்? அப்படிலாம் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமோ வலியோ கொடுத்துருக்கா? அப்போனா நீங்கள் இப்போ கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்பவே காமன் தான். சில விஷயங்கள், சில ஹேபிட்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கலாம். சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். யோசிக்கிற விதம், எழுதுகிற விதம், பழகுற விதம், நம்மளோட நேச்சரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நம்மளோட லுக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நம்மளோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அண்ட் சிலர் கூட அதை நம்மளை பின் பாயிண்ட் பண்ணி நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம், ஆர் புலி பண்ணலாம். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்க? இல்லை நீ ஏன் எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருக்க? நீ ஏன் எதையாவது கிறுக்கிக்கிட்டே இருக்க? நீ ஏன் எதையாவது ஓவர் திங்க் பண்ணுற? உன் வாய்ஸ் ஏன் கார்ட்டூன் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு கூட யாராவது சொல்லலாம். அண்ட் அப்படி இருக்கிறதோ, அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறதோ ரொம்ப நேச்சர் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் திங்க் அண்ட் ஜஸ்ட் பிலீவ் யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே. உங்களுக்குன்னே இருக்க உங்களுடைய ஒரு ஓன் வேர்ல்டில் நீங்கள் ரொம்பவே அழகு தான். ஒருத்தவங்க இப்படி தான் பேசணும், இப்படி தான் யோசிக்கணும், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எந்த ரூல்ஸும் இங்கே இல்லை. இது எல்லாமே சொசைட்டியில் இருக்க ஒரு கண்டிஷனிங் தான். இப்படி இருந்தால் சரி, இப்படி இருந்தால் தப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே. ஆப்வியஸாக வி மைட் ஹாவ் டு ஒர்க் ஆன் திங்க். நான் பீயிங் அன் இன்ட்ரோவர்ட்டையோ ஆர் ஓவர் திங்க் பண்ணுறதையோ எதையும் க்ளோரிஃபை பண்ண விரும்பலை. அஃப்கோர்ஸ் மேபி வி ஹாவ் டு ஒர்க் ஆன் ஃபியூ திங்ஸ். சில விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் தான். பட் அப்படி இருக்கிறதே தப்பு. அப்படி இருக்கிறது ஒரு கேர்ஸாவோ இல்லை இன்செக்யூரிட்டியாவோ பார்க்க வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு வெறுப்பு தானே வரும். நம்ம அந்த குவாலிட்டியை வெறுக்க தானே செய்வோம். எப்போ நமக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பு இருக்கும், மேபி நம்ம மேலே ஒரு கம்ப்ளீட்டான வெறுப்பு இல்லைனாலும் ஒரு சின்ன குவாலிட்டி போதும் நம்ம டீக்ரேட் பண்ணிக்கவோ இல்லை டிஸ்கரேஜ் பண்ணிக்கவோ. அப்படி இருக்கும்போது அதிலிருந்து நம்ம எப்படி வெளில வர முடியும்? நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை லவ் பண்ணணும்ல. இட்ஸ் ஓகே, நான் இப்படி தான் இருப்பேன், என்ன இப்போது, நான் இப்படி தான் பேசுவேன், என்ன இப்போங்கிற அந்த ஆட்டிடியூடும் அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு அன்கண்டிஷ்னல் செல்ஃப் லவ்வும் தேவை. ஸோ ஐ ரிப்பீட், யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே. நீங்கள் ரொம்ப அமைதி, நீங்கள் ரொம்ப அழகு, நீங்கள் ரொம்ப க்யூட். பிம்பிள்ஸே இருந்தாலும் நீங்கள் ரொம்ப க்யூட் தான். வெட்ட விழுந்திருந்தாலும் நீங்கள் ஹேண்ட்ஸம் தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்பட்டாலும் நீங்கள் தைரியசாலி தான். உங்கள் வாய்ஸ் அழகாக இல்லைனாலும் நீங்கள் அழகு தான். நீங்கள் லைஃப்பில் ஏதாவது தப்பே பண்ணியிருந்தாலுமே யூ கேன் ஃபர்கிவ் யுவர்செல்ஃப். தேர் இஸ் நத்திங் லைக் உலகம் இப்படி இருக்குது, நம்ம இப்படி தனியாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம இதை இப்படி கூட பார்க்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்காங்க. நம்ம தானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸ்பெஷலாக, யூனிக்காக இருப்போம். எல்லார் மாதிரியும் நம்மளும் இருந்துட்டா நம்ம ஒரு ஜெராக்ஸ் ஆகிடுவோம்ல. வி ஷுட் பி அன் ஒரிஜினல். ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மைண்ட் செட் ரொம்ப அவசியம். ஸோ ஒரு அக்செப்டன்ஸோட, ஒரு பிலீஃபோட, நிறைய செல்ஃப்லவோட நீங்கள் எந்த விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒர்க் பண்ணுங்கள். மாறினா சந்தோஷம், மாறினாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு ரீசன் தெரியும். யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே. ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஹைஸ் இருக்கலாம், சின்ன சின்ன லோஸ் இருக்கலாம். பட் எல்லாமே பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஸோ ஜஸ்ட் பிலீவ் தட் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் கண்ணம்மா.